வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சாதாரணமாக ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலினாலே நம்ம மருத்துவமனைக்கு ஓடிடுறோம். ஆனால் அதுக்குரிய மருந்துகள் எந்த பக்க விளைவும் ஏற்படுத்தாத மருந்துகள் நம்ம வீட்டை சுற்றி நம்ம வீடுகள் பக்கத்திலே தாராளமாக கிடக்கு. நம்ம அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. இன்னொன்று அப்படி இருந்தாலும் அது என்னென்ன மூலிகை நமக்கு தெரிறதில்லை. அந்த வகையில் நான் இப்போ நம்ம வீட்டை சுற்றி மட்டும் இருக்கிற ஒரு 4-5 மூலிகைகளையும் அதோட பயன்களையும் பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். கேட்டுடுங்க, பின்னால் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த நீல கலர் பூ பூத்துருக்கிற இந்த செடிக்கு பேர் தான் விஷ்ணுகரந்தி. கரந்தி வகைகளில் ஒரு செடியான விஷ்ணுகரந்தி. இந்த விஷ்ணுகரந்தியோட எல்லாரும் பார்த்துருப்போம். நான் இதுதான் விஷ்ணுகரந்தின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி என்ன இந்த செடியில் மகத்துவம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எல்லா வகையான காய்ச்சலையும் குணப்படுத்தும். கிருமி தொற்றால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான ஜுரங்களையும் காய்ச்சலையும் குணப்படுத்தக்கூடியதில் விஷ்ணுகரந்தி முதலிடம் பிடிக்கும். அதாவது விடாத காய்ச்சலுக்கு விஷ்ணுகரந்தி. என்ன நண்பர்களே, நல்லா அடையாளம் பார்த்துக்கிட்டிங்களா? இதை ஒன்றும் இல்லை, அப்படியே வேரோட பிடுங்கி எடுத்து ஒரு செடியை நல்லா நச்சு ஒரு 4 கிளாஸ் தண்ணி வச்சு அதை 2 கிளாஸை வற்ற வச்சு காலையில் சாயங்காலம் ஒரு 3 நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட காய்ச்சலும் சரியாக போகும் நண்பர்களே. அடுத்ததாக அது பக்கத்தில் என்ன பாருங்கள், இந்த தாமரைப்பூ வண்ணத்தில் பூ பூத்துருக்கு இல்லையா? ஒரே ஒரு இதழ் மட்டும் இருக்கக்கூடிய இந்த செடி தான் ஓரிதழ் தாமரை. இந்த ஓரிதழ் தாமரை செடியில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஏன் ஒரு இதழ் தாமரைன்னு அழைக்கப்படுதுன்னா, இதில் இந்த பூவில் ஒரே ஒரு இதழ் தான் அந்த தாமரை பூ வண்ணத்தில் இருக்கும். எந்த ஆண்மைக்குறைவு மருந்துலேயுமே இது இல்லாமல் இருக்காது. அது மட்டும் இல்லை, இதுக்கு நரம்புகளை வன்மையாக்கக்கூடிய தன்மையும் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையும் நிறையவே இருக்குது. அதனால் இதை ஆண்மை குறைவு மருந்துகளில் நிறைய பயன்படுத்துகிறாங்க. இதை கூட்டு மருந்தாகவும் பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படியே வேரோட பிடுங்கி தினம் ஒரு செடி வாயில் வச்சு மென்று சாப்பிட்றலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கசப்புலாம் இருக்காது. இதை சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், எந்த விதமான நரம்பு தளர்ச்சியும் ஏற்படாது. இதுக்கு இன்னொரு பேர் ரத்ன புருஷ் அப்படிம்பாங்க. நம்ம தமிழில் இது ஒரு இதழ் தாமரை. அது மட்டும் இல்லை, இதோட பயன்கள் பெண்களுக்கு ஏற்படுற அந்த வெள்ளைப்போக்கு அந்த மாதிரி விஷயங்களையும் இது சரி பண்ணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அப்படியே ஒரு முழு செடியை பிடுங்கி அரைச்சி மோரில் பெண்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சீக்கிரமே இந்த வெள்ளைப்படுதல், அதிக இரத்தப்போக்கு, மாதவிடாய் காலங்களில் ஏற்படுற மிகுத்த வலி, இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சீக்கிரம் சரியாகும். ஆண்கள்லாம் இதை அரைச்சி பாலில் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டாங்கன்னா ஆண்மை குறைவு இருந்தால் சரியாகும். இன்னும் நீடித்த உடலுறவு அது சம்மந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பயன்படுது நண்பர்களே. இது நம்ம பக்கத்தில் வீடு பக்கங்களில் வீட்டு ஓரங்களில் இப்படி இருக்கும். நமக்கு அடையாளம் தெரியாது தான் பிரச்சனை. எந்த மருந்தும் நீங்கள் 2000 3000 கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இதை தினமும் ஒரு செடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா போதும், முழுக்க நீடித்த ஆண்மை நிலைச்சிருக்கும். அடுத்ததாக நம்ம காலுக்குள்ளே கிடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை இந்த தும்பை. எல்லாருக்கும் தெரியும், நம்ம சின்ன வயசில் இந்த பூவை எடுத்து இதை உறிஞ்சி நம்ம தேன் சாப்பிட்ருப்போம். இந்த தும்பியில் மிக அற்புதமான மருத்துவ பலன்கள் நிறைய இருக்குது. நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை. தும்பை ஒரு கோழை அகச்சி, அதாவது சளியை நீக்கிறதுல தும்பை ரொம்ப சிறப்பாக செயல்படுது. பெரிய ஆண்களாக இருந்தால், பெரிய நல்ல உடல் தடகாந்தரமாக இருந்தால் இதை அரைச்சி சாறு எடுத்து ஒரு 1/2 கிளாஸ் அளவு சாப்பிட்டுட்டு வந்தால் கோழை உடனே சளி உடனே வெளியேறும். அப்படிப்பட்ட இந்த தும்பையில் இன்னொரு முக்கியமான மருத்துவ குணமும் இருக்குது. யாரையாவது ஒருத்தர் பாம்பு கடிச்சிட்டு அவங்கள ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், அது வரைக்கும் தாங்கணுன்னா இந்த தும்பையில் சாறு எடுத்து கொடுக்கலாம். அவங்க ஆஸ்பத்திரி போகிற வரைக்கும் நிச்சயமாக அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அதே நேரத்தில் அவங்க பல்லு கிட்டிக்கிட்டு வாய் திறக்க முடியல, எதுவும் மருந்து கொடுக்க முடியல அப்படின்னா இது சாறு எடுத்து நசியம் விடுவாங்க. காதுகளில் காது துவாரங்கள், மூக்கு துவாரம், இப்படி துவாரம் இருக்கிற பகுதியில் இதோட சாறு 2 சொட்டு விட்டு வந்தால் உடனே அவங்க எழும்பிடுவாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த தும்பை செடி நம்ம வீட்டு பக்கத்துலேயே கிடக்கு. இதெல்லாம் நமக்கு தெரிறதில்லை. இனிமேல் நான் இது தொடர்ந்து அடுத்ததாக நம்ம பார்க்குற இந்த செடி நெரிஞ்சில், ஆணை நெரிஞ்சில். சாதாரணமாக சிறுநீர் சம்மந்தமான எரிச்சல் உள்ளவங்க, அடிக்கடி சூடு பிடிச்சிக்குதுங்கிறவங்க,
இல்லை இந்த பெண்கள் வெள்ளைப்படுது அப்படிங்கிறவங்க இதை எடுத்துகிட்டு போய் பழைய சோத்து தண்ணியில், அதான் நம்ம நீத்தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பழைய தண்ணியில் இதை லேசாக செதைச்சி உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா இதில் உள்ள சத்து ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடும். அதை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்போது இது மாதிரியான இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள், வெள்ளைப்படுறது, வெட்டை, ஆண்களுக்கு சிறுநீர் எரிச்சல், அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப சிறப்பாக தீர்க்கிறதுல இது சமூலமே பயன்படுது. இல்லை இதோட காய்களை நிழலில் காய வச்சு சூரணம் பண்ணி உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாலும் கல்லடைப்பு வந்து ரொம்ப சீக்கிரமாக குணப்படும். இப்படிப்பட்ட அற்புத மூலிகைகள் நம்ம வீட்டு பக்கத்தில் அங்கங்கே கிடக்கு. இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதில்ல. அடுத்ததாக அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு செடி, இது வந்து அம்மான் பச்சரி. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த அம்மான் பச்சரி வந்து ரொம்ப அற்புதமான மூலிகை. நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறதுல ரொம்ப மிக சிறப்பாக செயல்பட்டுட்டு வருது. பால்வினை வியாதி இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். அடுத்ததாக உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் இல்லாமல் இருக்கிறவங்க இதை அரைச்சி இதோட அந்த கல்கத்தா, அதாவது அந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு அதை ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப விரைவாக நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அற்புதமாக வேலை செய்யும். அடுத்ததாக இதோட பால், இதை நீங்கள் அப்படி ஒடிச்சிங்கன்னா அதில் உடனே பால் வரும். இந்த பாலை மருக்கள் இருக்குல்லையா, நம்ம உடம்புல மருன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மருக்கள் மேலே தொடர்ந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த மருக்கள் தன்னால் உதிர்ந்து விழுந்துரும், பெரிய காயமாகாமலே. என்ன நண்பர்களே, அடுத்த செடிக்கு போமா? அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செடிக்கு பேர் வந்து நல்வேலை, அதாவது நல்ல வேலை அல்லது தை வேலைன்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து ஒரு அற்புதமான செடி. எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா, கை காலில் குத்து, குடைச்சல், வாத நீர் கட்டி கை கால் வீங்கி போயிருக்கும் இல்லையா, அவங்க இந்த செடியை எடுத்துகிட்டு போய் நல்லா பார்த்துடுங்க. இதே மாதிரி வெள்ளை கலர் பூ இருக்கும், அதான் வந்து நல்ல வேலை. இதில் மஞ்சள் கலர் பூ பூத்துருக்கிறது வந்து நாய்க்கடுகு, அது இதே இனத்தை சேர்ந்தது தான். ஆனால் இதுதான் நான் சொல்கிற இந்த மருத்துவ முறைக்கு பயன்படும். இந்த பூ வந்து வெள்ளை கலரில் இருக்கும். இதோட காய்கள் இப்படி இந்த மாதிரி உள்ள உடைச்சிங்கன்னா கடுகு மாதிரி சின்ன சின்ன விதைகள் இருக்கும். இதை இந்த கைகால் கூத்தில் கால்லலாம் இந்த வீக்கம் இருக்கிறவங்க, வாத நீரால் வீக்கம் இருக்கிறவங்க இதை அப்படியே பறித்து இடித்து சாறை எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு அதை அந்த காலில் எந்த பக்கம் வீக்கம் இருக்கோ அந்த பக்கத்தில் சுற்றி வச்சு காற்று போகாமல் ஒரு கண்ணாடி பேப்பரை சுற்றி ஒரு அரை மணி நேரம் அப்படியே இறுக்கமாக கட்டி வச்சுட்டாங்கன்னா திருப்பி எடுத்து அந்த இலையை சக்கையை புழிஞ்சிங்கன்னா அப்படியே அந்த வாத நீர் உடனே கடகடன்னு அந்த இலையிலேருந்து கொட்டிடும். மறுபடியும் அதை நல்லா புழிஞ்சிட்டு அதே சக்கையை வச்சு இன்னொரு அரை மணி நேரம் கட்டினீங்கன்னா உடனே இந்த வாத நீர்கள்லாம் எடுக்கக்கூடிய அற்புத தன்மை உள்ளது இந்த நல்வேலை அப்படிங்கிற தை வேலை. அடுத்ததாக நல்லா பார்த்துடுங்க. நம்ம இது எல்லாமே நம்ம எந்த காடுகளுக்கும் தேடி போக வேண்டியதில்லை. நம்ம வீட்டு பக்கங்களில், வீட்டு கோட்டை ஓரங்களில் என்ன பாருங்க, வீட்டு கோட்டை சோறு ஒட்டி தான் வளர்ந்துருக்கு இப்படி அற்புதமான மூலிகைகள். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செடி தான் கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணினா கரிசலாங்கண்ணி வகைகளில் வந்து இது வெண்கரிசலாங்கண்ணி. இதோட மருத்துவ தன்மைகள் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானது. காயகற்ப மருந்தாகவும் பயன்படுது. அதே வேளையில் தலைமுடி வளர்ச்சிக்கு உரிய தைலங்களில் இது இல்லாமல் வேறு தைலங்கள் வந்து வர்றது இல்லை. இது பெரிய கம்பெனி தைலங்களில் வந்து இதை பிருங்காதி, அதாவது ஒரு முழு பிருங்கராஜின் சக்திகள்னு போட்டு நீங்கள் நிறைய விளம்பரம் பார்க்குறீங்க இல்லையா, அதில் வரக்கூடிய அந்த கீரை தான் இது கரிசலாங்கண்ணி கீரை. இது உள்ளுக்கும் சாப்பிடலாம். அதே வேளையில் தலைமுடி வளர்கிற எந்த தைலத்துலேயும் இந்த பிருங்காதி வந்து இல்லாமல் இருக்காது. இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதிலேருந்து எடுக்கப்படுற சாறுகளில் காய்க்கப்படுற தேங்காயில் காய்ச்சி எடுக்கிற அந்த தைலங்களை தான் நீங்கள் தலைமுடிக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. மிக அற்புதமான ஒரு செடி தான் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி. வயற்காட்டுலேயும் இப்படி இதே மாதிரி கொஞ்சம் பசுமையான வீட்டு பக்கங்களில் உள்ள தண்ணீர் எப்பவும் இருந்து காஞ்சி இருக்கிற இடங்கள்லையும் வளரக்கூடியது. இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் இடித்து சாறு எடுத்து அந்த சாறை தேங்காயில் ஊற்றி அந்த சாறு சுண்டுற அளவு காய்ச்சி நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி சீக்கிரமாக வெளுத்து போகிறது, முடி உதிர்தல், முடி வலு இல்லாமல் மெல்லிசாகி போகிறது, செம்பட்ட தலையாகிறது, இது எல்லாம் நிவர்த்தி ஆகும். அப்படிப்பட்ட அற்புதமான மூலிகை
இதுவும் நம்ம வீடு பக்கங்களில் தான் எல்லா இடங்கள்லையும் கிடக்கு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. அடுத்ததாக நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த செடி தான் வந்து குப்பைமேனி. குப்பைமேனி அதுக்கு ஏன் குப்பைமேனின்னு பேருனா, குப்பையில் தான் கிடக்கும். வீட்டு ஓரங்களில் இந்த சோத்து ஓரங்களில் கிடக்கக்கூடிய இந்த குப்பைமேனி ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து பொருள். அதாவது பல ஆயிரங்கள் செலவழித்து சரியாகாத சரும வியாதிகள், சொறி, படை, தேமல், சிரங்கு இது மாதிரியான வியாதிகளுக்கு இது அப்படியே சம்பளமாக பிடிங்கிட்டு வந்து அரைச்சி அதோட சமளவு சோத்துப்பு வச்சு அரைச்சி மேலே தேய்ச்சி ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தோம்னா சரியாகும். இது உள்ளுக்கும் சாப்பிடலாம், இதுவும் கீரை மாதிரி சமைச்சும் சாப்பிடலாம். உள்ளுக்கு சாப்பிட்டா என்ன நன்மையெல்லாம் கிடைக்குன்னா, சளியை முற்றிலும் குணமாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த குப்பைமேனிக்கு இருக்குது. இதுக்கு மற்றொரு பேர் வந்து பூனை வணங்கி. ஏன் பூனை வணங்கின்னு பேருனா, இது அப்படி வேரோடு பிடுங்கி வேற யாராம் பிடுங்கி ஒரு பூனை பக்கத்தில் போட்டிங்கன்னா அந்த பூனை அதிலே படுத்து கிடக்கும், அந்த இடத்த விட்டு போகாது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து பூனை வணங்கி. இதை உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தால் அலர்ஜி வியாதி வந்து ரொம்ப சீக்கிரமாக குணமாகும். அடுத்ததாக நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த செடி தான் சிறுகன் பீளை. அதாவது நம்ம வட்டார வழக்கில் பொங்கல் பூன்னு சொல்லக்கூடிய இந்த செடி வந்து ரொம்ப அற்புதமான மருத்துவ பலன்களை கொண்டது. என்னென்னா, சிறுநீர் அடைப்பு, சதை அடைப்பு, கல்லடைப்புகளுக்கு இதை நிழலில் காய வச்சு அரைச்சி சூரணமாக நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் இந்த வியாதிகள்லாம் ரொம்ப சீக்கிரமாக குணமாகும். சிறுநீர் போகும்போது எரிச்சல் உள்ளவங்க நெரிஞ்சில் விதையோடு சேர்த்து இதோட சம்பளத்தையும் அரைச்சி சாப்பிட்டு வரும்போது கல்லடைப்பு சரியாகும், சிறுநீர் எரிச்சல் சரியாகும். இதுவும் நம்ம வீடுகள் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதான். இதில் இன்னொரு வகை இருக்குது, அது பெருகன் பீளை. அது பார்க்கும்போது நான் சொல்கிறேன், இது வந்து சிறுகன் பீளை, அதாவது பொங்கல் பூ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நெரிஞ்சில். ஏற்கனவே நம்ம ஆனை நெரிஞ்சில் பார்த்தோம் இல்லையா, அதோட விதை வந்து இப்படி இருக்கும். இது ஆனை நெரிஞ்சில், இது வந்து நெரிஞ்சில். இதுவும் வந்து சிறுநீர் அடைப்பு, கல்லடைப்பு, அதுக்கு இது சமூலமாகவே மொத்த செடியுமே இடித்து சாறு எடுத்தும் குடிக்கலாம், இல்லைன்னா சூரணம் பண்ணி அப்படியும் சாப்பிடலாம், அதை கஷாயமாக்கியும் சாப்பிடலாம், நல்லா கேட்கும். இது வந்து கொடி வகை. நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஆணை நெரிஞ்சில் வந்து செடி, இது வந்து கொடி வகை. இதில் இன்னொரு நெரிஞ்சில் இருக்குது, அது செப்பு நெரிஞ்சில். அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது எல்லாத்துலேயும் காட்டிலும் செப்பு நெரிஞ்சில்